வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி தியேட்டர்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தகவலை பற்றியும், நம்ம எம்டி சார் நேற்று ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கிற விதமாகவும் மைவி தியேட்டர்ஸோட மெம்பருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அடுத்த வீடியோவாக அடுத்த பதிவாக என்ன இருக்கும், ஸோ கம்பெனி அப்டேட்டை பற்றி எப்போ தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எல்லாருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எம்டி சார் வெளியில் வந்து கிட்டத்தட்ட 90 நாள் ஆகிடுச்சு. அவங்க ஒரே ஒரு வீடியோ தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எந்த ஒரு தகவலும் இல்லை. ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சார்பாக யாருமே தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடு இருந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் நேற்று புத்தாண்டு 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ மெசேஜ் ஒரு வாழ்த்து சொல்கிற விதமாகவும் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ மெசேஜை நம்ம எம்டி சார் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ கம்பெனி சம்மந்தமாகவும் பேமெண்ட் சம்மந்தமாகவும் அவங்க அதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குற்றம் சாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம நேரில் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆடியோவில் என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, கம்பெனி சம்மந்தமாகவும் எதுவும் சொல்லலை, ஆப்பு சம்மந்தமாகவும் பேசலை, பணம் எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார் நம்ம இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ கடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2024 ரொம்பவே ஒரு கஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நடக்கக்கூடிய 2025 வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் வென்று வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருடம், அதாவது இந்த ஜனவரியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளேயே வந்து இதுக்கான ஒரு தீர்ப்பு, இதுக்கான ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜும் இருக்குது. ஸோ அதே போல் தான் வந்து பல யூடியூப் சேனலில் பாசிட்டிவாக போடக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜை தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஏதோ ஒரு சீக்கிரட்டாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே நமக்கு அந்த ஒரு நல்ல தகவல் நமக்கு தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணியிருப்போம். நேற்று எம்டி சார் பேசினதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருந்திருக்குது. நேற்று நான் பல யூடியூப் சேனலில் பார்த்தேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க இதோடைய பாசிட்டிவான கருத்துக்களை நிறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் வந்து நம்ம மைவி தியேட்டர்ஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் எதிர்த்தாலும் கூட அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு நல்ல தகவல் நான் எம்டி சார் சொன்ன மாதிரி வர இந்த 2025 ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் கவலைப்பட போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ மெசேஜ் மூலியமாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வளைச்சி பேசுகிறாங்க, கம்பெனி இப்போ ரன் ஆகும், இப்போ பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த மறந்துருக்கிறாங்க. ஸோ கோர்ட்லேருந்து வந்து இந்த மாதிரி எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கக்கூடாது, ஸோ கம்பெனி சம்மந்தமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எம்டி சாரால் பேச முடியாது. இப்போ அது பேசுனாங்கன்னா அது ஒரு தனி பிரச்சனையாக கூட போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு இன்டைரக்டாக இந்த 2025 ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டைரக்டான ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை ஃபேமிலி முக்கியம் மைவி தியேட்டர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஒரு பாசிட்டிவோடையும் ஒரு நம்பிக்கையோடையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.